குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் காட்டில் விளைஞ்ச பருத்திலேருந்து தலைக்காணி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதான் இந்த கிளாத்து வந்து தலைக்காணிக்காக எடுத்து நாங்கள் தைக்க கொடுத்துருந்தோம். அந்த அண்ணன் தைச்சது என்னமோ பில்லோ மாதிரி தைக்கவே இல்லை, நீட்டாக சுரக்கா மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்தெல்லாம் மிலிட்ரியிலேருந்து வரும்போது படத்தில் காமிப்பாங்களோ ஒரு பேக் தூக்கிட்டு வருவாங்களே, அந்த பேக் மாதிரியே இருந்துச்சு. சரி ஏதோ ஒன்று அப்படின்னு கிளாத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு அப்படியே பருத்தியை திணிச்சிட்டு இருந்தோம். பருத்தினா இது இலவம் பஞ்சு கிடையாது, காட்டில் எங்கள் காட்டில் நாங்கள் பயிர் பண்ண பருத்தி. இதுலேருந்து நூல் எடுத்து துணி செய்வாங்க இல்லையா, துணி நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் மேட் பண்ணுறது இந்த பருத்தி நூலில் இருந்து தான் எடுத்து செய்வாங்க. இது வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். எடுக்கும்போது காட்டில் பறிக்கும்போது அப்படியே சூப்பராக இருக்கும், அப்படியே புசு புசுன்னு. இது நாங்கள் ஃபஸ்ட் இயர் பயிர் பண்ணும்போது எடுத்தது. 4 இயர்ஸ் ஆச்சு. பெட்டு தைக்கலான்றதுனால தான் வச்சுருந்தோம். இது அவ்வளோ பத்தாது, பெட்டு தைக்கிறதுக்கு ஒரு மூட்டை தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால சரி தலைக்காணியாக தைச்சிடலாம், யாருன்னா வந்தால் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நானும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும், ஹஸ்பண்டு, குழந்தைங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே தைச்சிக்கிட்டே இருக்கோம். எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சு இது 5 தைச்சிருக்கோம். அதாவது 2 தைச்சிட்டேன் திணிச்சு. இன்னும் 3 வந்து தைக்காமல் வச்சுருக்கேன். இன்னும் பருத்தி இருக்குது, அதை வேறு எதுனா விளக்குக்கு திரி போடுறதுக்கு எதனா யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்டில்